அவ்வளவு பேரும் தனியார் மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. போதிய அரசு மருத்துவமனை இல்லை. இது ரெண்டையும் விட உனக்கு என்ன வேலை இருக்கிறது? அப்போ நாட்டில் நாளைக்கு எவன் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மக்கள் மருத்துவத்திற்கு தடுமாறுகிறார்கள். தரமான கல்விகள் இல்லை. உங்களுடைய பணம் பூராவும் அதில் செலவழிகிறது. 48,000 கோடி பேருந்துகளுக்கு நட்டம் கொடுத்து கொண்டு அதை வைத்திருக்கிறாய். நீ மானியம் கொடு, அதெல்லாம் மானிய செலவில் போய்விடும். நீ இலவசமாக கொடு. ஆடு மாடுகளையும் கூட நாங்கள் சரக்குந்துகளில் ஏற்றி கொண்டு போய் விடுவோம், எல்லாம் இலவசம் என்று சொல்லும். முன்னால் முடியும் என்றால் எல்லா இலவசங்களையும் அறிவி. அதுக்கு மானியம் கொடு. உன்னிடமிருந்து கொடுக்க முடிந்தால். அப்புறம் இதையெல்லாம் செய்த பிறகு உன்னிடம் ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு, மூலதன செலவுகளுக்கு எங்கே பணம் இருக்கிறது? எப்படி இந்த நாட்டினுடைய அடிப்படையான கட்டமைப்புகள், மக்கள் எதற்கு வரி கொடுக்கிறார்கள்? கட்டமைப்பை உருவாக்குவதற்கும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி நம்மை பாதுகாப்பதற்கும். என்னால் இவரால் எனக்கு கெடுதல் வந்து விட்டதென்றால் போலீஸ் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். அரசு அந்த போலீஸ் அமைப்பை வைத்திருக்கிறது, நீதி அமைப்பை வைத்திருக்கிறது. போலீஸ் பூராவும் காசு கொடுத்தால்தான் கேட்பான்.